பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் இனிதான நாமத்தினாலே சபையாரை நாங்கள் வரவேற்கிறோம், ஜெபிப்போம், ஆராதிப்போம். பரலோக தேவனே, இந்த மாலை ஆராதனையை ஆசீர்வதித்து தாங்க. ஹல்லேலூயா. இந்த நாள் நீர் உண்டாக்கின நாள், இதிலே மகிழ்ந்து கலிகூற கடவோம். ஹல்லேலூயா. நீர் எங்கள் மத்தியிலே வாரும், வாசம் செய்யும், கிருபையாயிரும். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். பாடுகிற பாடல்களிலே தேவ பிரசன்னமும் அபிஷேகமும் வல்லமையும் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. கைகளை தட்டி பாடிடுவோம், கைகளை தட்டி பாடிடுவோம், கைகளை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. கைகளை அசைத்து பாடிடுவோம், கைகளை அசைத்து பாடிடுவோம், கைகளை அசைத்து பாடிடுவோம். அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. கைகளை உயர்த்தி பாடிடுவோம், கைகளை உயர்த்தி பாடிடுவோம், கைகளை உயர்த்தி பாடிடுவோம். அல்லேலூயா இயேசுவுக்கே. கைகளை உயர்த்தி பாடிடுவோம், கைகளை உயர்த்தி பாடிடுவோம், கைகளை உயர்த்தி பாடிடுவோம். அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. கைகளை அசைத்து பாடிடுவோம், கைகளை அசைத்து பாடிடுவோம், கைகளை அசைத்து பாடிடுவோம். அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. Praise the Lord. Hallelujah. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை துதிப்போம். ஓ ரட்சதரியம் நீரமமஹலா, Holy Ghost fire. தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவே. 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை
யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குவி. 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. அலல ஹalleluya ஹalleluya யெகோவா ஹalleluya ஹalleluya. நம்மோடு இருக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹalleluya. Thank you Lord Jesus. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. சேர்ந்து பாடுவோம். ஹalleluya. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவான். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார் கலங்காதே. அவர் அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. அவர் வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ மொழி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ மொழி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார். யாவையும் செய்வார் கலங்காதே. அவர் யாவையும் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. கரங்களை தட்டி நாம் துதிப்போம். ஹalleluya. உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவராய் இருக்கிறார். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. பலவீன வியாதி உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு பரிகாரியாக இருக்கிறார். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என்ன வந்தாலும் நான் உம்மை நேசிப்பேன் என்று நமக்கு அறிக்கையிட்டு இந்த பாடலை பாட போகிறோம். Hallelujah. Praise the Lord. Thank you Lord Jesus.
உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் இரட்சகா என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் இரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் இரட்சகா என் தேவா. என் இரட்சகா என் தேவா. பலவீனம் வியாதி எதை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்த நீரே பாரில் வந்ததான் பாவங்கள் பறந்தோடுதே. பலவீனம் வியாதி எனை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்த நீரே பாரில் வந்ததான் பாவங்கள் பறந்தோடுதே. பரலோகில் நான் சேர பலியானீரே என் இரட்சகா என் தேவா. என் இரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் இரட்சகா என் தேவா. என் இரட்சகா என் தேவா. தேவனே நமக்கு நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிழல் தேடி அலைந்தேன் நிழலான தேவா. நிதம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீதானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நிழல் தேடி அலைந்தேன் நிழலான தேவா. நிதம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீதானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நீரின்றி யாருண்டு நான் பாடி மகிழ என் இரட்சகா என் தேவா. என் இரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் இரட்சகா என் தேவா. என் இரட்சகா என் தேவா. என் இரட்சகா என் தேவா. என் இரட்சகா என் தேவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது நம் கண்களை மூடி வானத்திற்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓரி பலவா ஷதரியாந்தர ஹலா ஹோலி கோஸ்ட் ஃபயர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து அசைவாடுங்க ஆவியானவரே. தயவு செய்து அசைவாடுங்க ஆவியானவரே. அசைவாடுங்க அனல் மூட்டுங்க அதிசயம் செய்திடுங்க. என்னில் அசைவாடுங்க அனல் மூட்டுங்க அதிசயம் செய்திடுங்க. தயவு செய்து அசைவாடுங்க ஆவியானவரே. தயவு செய்து அசைவாடுங்க ஆவியானவரே.
வேலன் இல்லாமல் தீடன் இல்லாமல் உயிரற்ற ஊழியம் போதும் வேண்டாங்க. பெரும் காரியங்கள் உமக்காக நான் செய்தவே வேலன் தாருங்க. பெரும் காரியங்கள் உமக்காக நான் செய்திடவே வேலன் தாருங்க. தயவு செய்து அசைவாடுங்க ஆவியானவரே, தயவு செய்து அசைவாடுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. That Jesus Christ is Lord. Hallelujah. Hallelujah. Oh, Hallelujah. Oh, Shekinah, glory, 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 glory. Hallelujah. இந்த வேளையிலே நம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து வருவோம். இந்த வேளையிலே சபைக்காக, சபையின் தலைவர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, சிஷ்யர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய சபையிலே பங்கு பெறுகிற மற்றும் தொடர்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும். எல்லா பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து விடுபட, எல்லா பண பிரச்சனையிலிருந்து விடுபட, எல்லா தேவைகள் சந்திக்கப்பட நாம் ஜெபிப்போம். அரசாங்க ஊழியர்களுக்காக மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சபைகள் ஸ்தாபிக்கப்பட, விசுவாசிகள் விசுவாசத்தில் வேரூன்றி நிற்க நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நாம் நேசிக்கிறவர்கள், அன்பானவர்கள் ரட்சிக்கும்படியாக, ரட்சிப்பு பெறும்படியாக, அவர்களின் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிப்போம். வியாதி உள்ளவர்கள் அதிலிருந்து மீண்டு தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். சர்வத்தையும் படைத்த சர்வலோக அதிபதியே, எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதே கர்த்தாவே, ரட்சகரே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே, ஹல்லேலூயா, பிரைஸ் சொல்லார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு போதகருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு சிஷ்யர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய தேவைகளை சந்தித்து தாரும். சுக பல ஜீவனை கட்டளையிடும் தேவரே தாமே. எல்லா சூழ்நிலையிலும் கடந்து செல்வதற்கு வேண்டிய ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை, வல்லமையை இப்பொழுது வரத்திலிருந்து ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறந்து விளங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிற இந்த நாளிலே நடைபெறுகிறதான எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம். செய்தியின் வேலை, காணிக்கை வேலை, பலிபீட அழைப்பு எல்லாவற்றிலும் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே மன கஷ்டத்தை எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். குழப்பத்தின் ஆவியெல்லாம் எடுத்து போடுங்க
ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை கடைபிடித்து அதன் பிரகாரமாக ஜீவிக்க விசுவாசிகளுக்கு இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நீர் பலத்தை தாரும். பலப்படுத்தும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய இந்த உலகத்திலே ஆண்டவரே மேம்பட உதவி செய்யும். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய பொற்பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. நீரை பொறுப்பெடுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன் அண்ட் ஆமீன். ஹல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நம் கர்த்தருக்கு காணிக்கை மற்றும் நம்முடைய தசம பாகத்தை நாம் செலுத்துவோம். God bless you. கர்த்தர் தாமே உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இயேசு என்ன சொல்றாருன்னா, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கப்புறம் லூக்கா 6:36 இவ்வாறு சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். நாம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது நாம் பரலோக தேவனின் குணாதிசயத்தை நாம் பிரதிபலிக்கிறவரா இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கு நம்முடைய மீட்பின் பலியாக இரட்சிப்பாக இயேசுவை கொடுத்தார். அந்த பிதாவின் அந்த கொடுக்கிற குணம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கு இருக்க வேண்டும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த போதனையை நமக்கு போதித்து இருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவனுடைய குணாதிசயத்தை குணத்தை நாம் பிரதிபலிப்போம். ஜெபித்து நாம் காணிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாருங்கள் காணிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர். சேர்ந்து பாடுவோம். இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். மறுபடியுமாக, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆவியானவரே சோதரிக்கிறோம். படைக்கப்பட்ட காணிக்கையை தசம்பாகத்தை நீர் அங்கீகரித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன். அமர்ந்து கொள்வோம். இயேசுவின் இனிதான நாமத்தினாலே சபையாரை மறுபடியுமாக ஒரு முறை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. வாசிப்போம். செய்தியின் வேலைக்கு நேரே கடந்து செல்வோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியன்ஸ் சாப்டர் நம்பர் 6 verse number 12. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, வாசித்த வேத பகுதியை நீர் ஆசீர்வதித்து அதிலிருந்து எங்களோடு நீர் பேசும் இடைப்படும் ஆவியானவரே, ஆவிக்குரிய சத்தியங்களை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தியான நேரத்தை குறித்து நான் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். We going to see some things about quiet time. வேதம் வாசிப்பது எப்படி, தியானம் செய்வது எப்படி என்று நாம் பார்க்க இருக்கிறோம். எப்படி நம்ம பைபிளை படிக்கணும், அதிலிருந்து எப்படி நம்ம மெடிடேட் பண்ணணும் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்?
தேவனை நாம் துதித்து ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாம் தேவனை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததான காரியங்களை நன்றி பலியாக கர்த்தருக்கு முன்பதாக ஏறெடுக்க வேண்டும். அடுத்ததாக, நம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்ததான நன்மைகளை, கர்த்தர் எப்படியாய் நம்மை வழிநடத்தி இருக்கிறார், அவருடைய ஒவ்வொரு மகத்துவமான காரியங்கள், விவரிக்க முடியாத அற்புதமான காரியங்களை சொல்லி நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆவியோடு ஆராதிக்க வேண்டும். அடுத்ததாக, நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். சரி, தியானம் செய்வதிலே நாம் 4 முறைகளை பார்த்தோம். வேதம் வாசிக்கும் போது நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் ஒரு பைபிளை நாம் படிக்கும்போது நம்முடைய உடை ஒழுக்கமாய் உடுத்தி இருக்க வேண்டும். நம்முடைய ஆகாரம், நாம் நல்ல உணவை நாம் உண்ண வேண்டும். நாம் இருப்பிடம், நாம் தியான நேரத்திற்கென்று ஒரு இடத்தை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த இடம் சௌகரியமாக இருக்குமோ அந்த இடம் தினந்தோறும் தியான நேரம் எடுப்பதற்கு ஒரு ஒழுக்கமான ஒரு இடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எழுந்தோம் அப்படியே உக்காந்தோம் அப்படியே பைபிள் படித்தோன்னே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு செய்கிற காரியத்தை நீங்கள் சுத்தமாய் செய்ய வேண்டும். தேவனோடு எப்படி பேச வேண்டும், அதிலே ஒரு ஒழுக்கம் காணப்பட வேண்டும். பேசுகிறோம், எப்படி பேசணும், எப்படி சுத்தமாக இருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் வருகிற இடத்தை நாம் எப்படி வைத்திருப்பது, அவற்றையெல்லாம் நாம் பார்க்க வேணும். மற்றவர்களிடத்தில் நாம் எப்படி நம் மரியாதை செலுத்துவோமோ அதே போல் தேவனுக்கென்று நாம் செய்கிற செயல்கள், தியான நேரம் எடுக்கும்போது, குவைட் டைம் எடுக்கும்போது ஆண்டவருக்கு நாம் மரியாதை கொடுத்து நாம் என்ன பண்ணணும், வேதத்தை நாம் படிக்க வேண்டும். ஏனோ தானோ என்று நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆடை அணியணும். ஒழுக்கமான ஆடை அணிந்து நீங்கள் பைபிளை படித்து நீங்கள் தியானிக்க வேண்டும். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இது உங்களுக்கு ஒழுக்கத்தின் காரியமாக இருக்கிறது. தியான நேரம், குவைட் டைம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தியான நேரம் என்பது நன்கு ஆண்டவரோடு நாம் உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கு. தியான நேரம் என்பது நம்ம வேதத்தை படித்து மற்றவங்களுக்கு போதிக்கிறதற்காக அல்ல, மற்றவங்களுக்காக ஏதாவது நம்ம பைபிளை பற்றி சொல்லணும். நம்ம ஊழியத்தில் இருக்கிறோம், ஆகவே நம்ம பைபிளை படிக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், அதுக்காக பைபிள் படிக்கிறதில்ல. உங்கள் வாழ்க்கைக்காக, கர்த்தரோடு இன்னும் நெருங்கி ஜீவிப்பதற்காக, கர்த்தரோடு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்வதற்காக, நல்ல பந்தத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக நீங்கள் பைபிளை வாசித்து நீங்கள் முறையாக தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். இந்த தியான நேரம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவையான ஒன்று. தியான நேரத்தின் போது ஆண்டவர் உள்ளத்தில் பேசுவார். அவர் எங்கே பேசுவார்? உங்கள் மனசில் பேசுவார். ஆகவே நீங்கள் பைபிளை படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே கடந்து போயிடக்கூடாது. பைபிளை படித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு நீங்கள் என்ன பண்ணணும், அசை போடணும். எப்படி ஒரு மாடு புல்லை சாப்பிட்டுட்டு அமைதியாக இழப்பாருதோ, ஒரு மரத்துக்கு கீழே கட்டி வச்சுருப்பாங்க, அங்கே எப்படி அசை போட்டுகிட்டே இருக்கும், நீங்கள் கிராமத்தில் பார்க்க முடியும். அதே போல் ஆண்டவர் கொடுக்குறதான வார்த்தைகள், படித்த வார்த்தைகளை நீங்கள் அசை போடணும். அப்படி நீங்கள் அசை போடலைன்னா நீங்கள் படித்த வார்த்தை மடன்னு படிச்சுட்டு நீங்கள் பைபிளை படிச்சுட்டு போயிருக்கீங்க. என்ன படிக்கிறோம் என்பதை நீங்கள் தியானத்தோடு படிக்க வேண்டும், நிதானத்தோடு படிக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே பேசுவார். தியான நேரத்தை எப்போனாலும் நம்ம எடுக்கலாமா? கிடையாது. தியான நேரத்தை காலையில் தான் எடுக்க வேண்டும். குவைட் டைம் என்பது ஏர்லி மார்னிங். நீங்கள் காலையில் எழும்போது நல்லா உங்களை சுத்திகரித்து கொண்டு, ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்குறாரு, உடம்பை பார்க்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணது, தூங்கு மூஞ்சியாக நீங்கள் பைபிளை படிக்கக்கூடாது. எழுந்து நல்லா சுத்திகரித்துட்டு குளிச்சுட்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அசுத்தமான காரியங்கள் அவருக்கு, சோம்பேறியின் அந்த சோம்பல் ஆண்டவருக்கு பிடிக்காது. அதனால் நீங்கள் சுத்தமாக குளிச்சுட்டு பைபிளை எடுத்துட்டு படிக்கணும், தியானம் எடுக்கணும். வாழ்க்கையில் தியான நேரத்தின் மூலம் ஆண்டவரோடு நம்ம பேசலாம்.
குவைட் டைம் மூலிமா ஆண்டவரோடு நாம் பேச முடியும். ஆகவே இந்த தியான நேரத்தை காலையில் தான் எடுக்கணும். காலையில் எடுக்கும்போது அந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன அலுவல் இருந்தாலும் சரி, போகையிலும் வருகையிலும் வியாபாரமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே கர்த்தர் என்ன பண்ணுவார்? காரியங்களை வாய்க்கு செய்வார். கர்த்தர் உங்களுக்கு காலையிலே ஆவியானவரை கொண்டு இடைப்படுகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சத்துருக்களில் இருந்து நீங்கள் எதிர்க்க முடியும். ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த எபேசியர் 6:12 நாம் வாசித்தோம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே போராட்டம் உண்டு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் இருக்கு. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஆகவே காலையில நாம அந்தந்த நாளில் காலையில தியான நேரத்தை நாம் எடுக்க வேண்டும். தியான நேரம் எதற்கு என்று சொன்னால் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஆகும். தேவனிடமிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியத்தில் நம்ம பலவீனப்பட்டு கிடப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பண பிரச்சனை இருக்கும். தேவனுடைய கிருபை நமக்கு தேவைப்படும். பண தேவையை கர்த்தர் சந்திப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நோய் இருக்கும், சுகவீனம் காணப்படும், பலவீனம் காணப்படும். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் போது கர்த்தர் என்பார் பரத்திலிருந்து தம்முடைய கிருபையை அனுப்பி நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே தீராத வியாதி இருக்கும், பிசாசின் போராட்டம் இருக்கும். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட அந்தந்த நாட்களிலே நம்ம அந்த தீய சக்திகளுடைய ஆதிக்கத்தை நாம் உதாசீனப்படுத்துவோமானால் பிற்காலத்திலே அதிலே போராட்டம் மிகுதியாய் காணப்படும். குடும்பத்திலே கணவன் மனைவி மத்தியிலே பிரிவினை ஆவிகள், குடும்பத்திலே பிரிவினை ஆவிகள், தொழிலிலே பிரிவினை ஆவிகள் எல்லாமே நம்ம என்ன பண்ண உதாசீனப்படுத்தக்கூடாது. அவற்றிலிருந்து விடுபட வேண்டும். அதற்கு நமக்கு என்ன வேணும்? சக்தி வேண்டும், வல்லமை. தேவனின் வல்லமை நமக்கு தேவையா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவையா இருக்கிறது. இவையெல்லாம் தியான நேரத்தின் மூலம் அதிகமாய் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பைபிள் வாசித்து நாம் நேரம் ஒதுக்கி கர்த்தரோடு கூட அமைதலாய் நாம் செயல்படும் போது கர்த்தர் அதிகமாய் நமக்கு கிருபையை தருவார். தியான நேரத்தின் போது மாம்சம் வெளிப்படக்கூடாது. மாம்சம்னா என்ன சொல்றதுன்னா, நான் என் சொந்த முயற்சியில் நான் எல்லாமே நான் பண்ணிடுவேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நாம் கர்த்தருக்கு முன்பதாக தன்னையே ராஜாவாக காண்பித்து கொள்ளக்கூடாது. நமக்கு என்ன பண்ணணும்? தேவனிடமிருந்து கிருபை வேண்டும். ராஜாவே, இயேசுவே, உம்முடைய தயவு எனக்கு வேண்டுப்பா, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டுப்பா, உம்மோடு நல்ல ஐக்கியம் நான் ஏற்படுத்தி கொள்ளணும்னு நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆவி மாத்திரம் ஆண்டவரோடு உருவாழ வேண்டும். ஆவியிலே நாம் அவரோடு தேவனோடு நாம் ஆவியோடு கூட நாம் என்னென்ன வேதத்தை வாசிக்கிறோமோ, பைபிளை வாசிக்கிறோமோ, அது தியானத்திலேயே நாம் கொண்டு வர வேண்டும். சரி, இயேசுவின் சீஷனாய் இருப்பவன் யார்? நாம் பார்க்கலாம். இயேசுவின் சீஷன் என்பவன் இயேசுவை பின்பற்றக்கூடியவனாய் இருக்கிறான். ஒரு தலைவன் என்று சொன்னால் ஒரு சீஷன் என்று ஒருத்தன் இருப்பான். அதே போல நம்முடைய தலைவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தலைவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் அவருக்கு சீஷராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் சீஷனாய் இருக்கிற நான் என்ன பண்ண வேண்டும்? நியாய பிரமாணத்தை பின்பற்றக்கூடியவனாய் இருக்க வேண்டும். 10 கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவற்றை நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் ஒவ்வொரு நாளும் பைபிளை படித்து வேதத்தை தியானித்து அவற்றில் எல்லாம் என்ன ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறோரோ அவற்றையெல்லாம் நாம் கடைபிடித்து அவற்றை நாம் செயலின்படி நடந்து காட்ட வேண்டும், வார்த்தையின்படி நடந்து காட்ட வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கிறதான எச்சரிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கிறதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். கர்த்தர் கொடுக்கிறதான தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். உங்களுடைய சுய சக்தியை நீங்க
சாயக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், அதிபதியாக வைப்பேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னா, அவருக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய காரியத்தை நீ செய்ய வேண்டும். அது சிறிய காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும், உன்னுடைய சக்திக்கு மிஞ்சின காரியமா இருந்தாலும் சரி, உன்னால் இயலாத காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது, தியான நேரத்தின் போது கர்த்தர் பேசுகிற காரியத்துக்கு ஒப்படைக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், உன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறதான திட்டத்தை நோக்கத்தை அவர் செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. தியான நேரம் எதற்காக என்று சொன்னால், நன்கு ஆண்டவரோடு ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு, ஆண்டவரிடமிருந்து நல்ல ஒரு சத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு, வார்த்தையின்படி செயலில் நடந்து காட்டுவதற்கு தியான நேரம் நமக்கு தேவைப்படுகிறது. தியான நேரத்தை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும்? வேதத்தை வாசித்து வாசித்து அவற்றை நாம் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னென்ன சொல்றாரோ, வாக்குத்தத்தமாக இருந்தாலும் சரி, எச்சரிப்பாக இருந்தாலும் சரி, எதிர்கால காரியமாக இருந்தாலும் சரி, அவற்றை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களான உலகத்தாரோடு அல்ல, இயேசுவின் சீஷனாய் இருக்கிற ஒரு நபரோடு, இயேசுவை உன்னை போல இயேசுவை பின்பற்றுகிற ஒரு நபரோடு ஆண்டவர் இந்த காரியத்தை என்னோடு பேசினார். இன்று நான் வேதம் வாசித்தேன், பைபிளை வாசித்தேன் என்று கர்த்தர் கொடுத்ததான காரியத்தை நீ விசுவாசத்தில் நடக்கிற இன்னொரு விசுவாசியோடு பகிர்ந்து கொள். இரண்டாவது, பைபிளில் நீ படிக்கும்போது என்னென்ன காரியத்தை கர்த்தர் கவனிக்க சொன்னார், அவற்றையெல்லாம் கவனிக்கணும். எப்படி நம்ம டிராஃபிக்கில் போகும்போது அங்கே ஒரு ரெட் லைட் எரிஞ்சால் நம்ம அப்படியே பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறோம், பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் நிப்பாட்டிடுறோம். அதை போல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கவனித்து நடக்கும்படி ஒரு சில காரியங்களை பைபிள் மூலமாக தியான நேரத்தின் மூலமாக பேசுவார். அதை நாம் செய்ய வேண்டும். சரி, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பகிர்ந்து கொள்கிறோம், கவனிக்கிறோம். அதோடு முடிஞ்சதா கிடையாது. அதன்படி நாம் நடந்து செல்ல வேண்டும், வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். பிளான் பண்ண மட்டும் போதாது, அதை என்ன பண்ண, ஆக்ஷன் பிளானிங்காக பண்ணணும், செயலில் நம்ம காட்டணும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த தியான நேரம் எடுக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, வேதத்தை நாம் தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி வேண்டும் என்றால் நாம் இவற்றை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி, ஒரு கிறிஸ்துவ வெற்றியுள்ள வாழ்க்கையை அவர் கொடுப்பார். விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் பகிர்ந்து கொள்ளணும், கவனிக்கணும், அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். இப்படி நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெற்றியை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்படி நாம் தியான நேரத்தை நாம் வெற்றியுடன் நாம் செயல்முறைப்படுத்த முடியும், நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பைபிள் வாசித்து நாம் தியானம் பண்ணுவதன் மூலமாக, இந்த தியான நேரத்தின் மூலமாக, தியான நேரத்தின் மூலமாக வேத வாசிப்பு, ஜெபம் செய்ய முடியும். தியான நேரத்தின் மூலமாக அதிகமாக ஆண்டவரை தெரிந்து கொள்ள முடியும், அதிகமாக இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். வேதத்திலே நம் தேவனை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் நாம் அதிகமாய் படித்து அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தியான நேரம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையா இருக்க வேண்டும். அது ஒரு ஹேபிட்டா மாறிடும். ஓகே, இப்போ தியான நேரம் நம்ம எடுக்கிறோம், பைபிளை வாசித்து நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் பேசுவதற்கு உண்டான வழிகளை நாம் பார்க்கலாம். எப்படி ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு, பைபிள் நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் எப்படி பேசுறாரு என்பதை நாம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Corinthians chapter number 10 verse number 5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி
எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதவசனம் என்ன சொல்லி இருக்கிறது? 2 கொரிந்தியர் 10:5 நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. வேதத்தை அறிகிற அறிவு எப்படி ஒரு மனுஷனுக்கு வரும்? தேவனை அறிகிற அறிவு வேதத்தை படிக்கும்போது வரும். இந்த வேதத்தை படிப்பதற்கு தடையாய் விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையாய் ஒரு மனுஷன் வாழ்வானானா அவன் வேதம் படிக்க மாட்டான். தன்னை பெயர் அளவில் கிறிஸ்தவன்னு சொல்லிப்பான். உன் மனசுல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு மிதமிஞ்சி போவாயானால், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், எல்லாமே பண்றேன், எனக்கு டைமே இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கையில மேட்டிமை இருக்கு. வேதத்தை எடுத்து படிக்க முடியல, நேரம் ஒதுக்க முடியலன்னா உன்னுடைய வாழ்க்கையில மேட்டிமை இருக்கு. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயும் இருக்கிறோம் என்று இங்க 2 கொரிந்தியர்ல தேவ ஆவியானவர் பேசுகிறார். அப்போ தேவனை அறிகிற அறிவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய எல்லா எண்ணத்தையும் தேவனை அறிகிற அறிவுக்காக நாம் என்ன பண்ணணும்னா, எப்படி ஒரு கைதியை இழுத்துட்டு போய் சிறையில் அடைப்பாங்களோ அதே போல நாம் என்ன பண்ணணும்? வேதம் வாசிக்கிறதற்கு நம்மை நாமே நாம் அடைத்து கொள்ள வேண்டும். நம்ம வேதம் வாசிக்கணும். அப்படி இப்போ ஒரு சிறை கைதி அவன் விருப்பத்திற்கு அங்கேயும் ஓட முடியுமா? அவனுக்குன்னு இருக்கிற காம்பவுண்ட் சேவத்துக்குள்ள தான் சுத்திட்டு கிடப்பான். அவங்களுக்குன்னு இருக்கிற விசிட்டிங் டைம்ல தான் ஆட்களை பார்க்க முடியும். அவங்களுக்குன்னு இருக்கிற நேரத்துக்கு தான் அவங்க சாப்பிட முடியும். அவங்களுக்குன்னு இருக்கிற என்னென்ன ஆக்டிவிட்டிஸோ அந்தந்த டைமுக்கு தான் அவங்களுக்குன்னு ஒரு ஒழுங்கு சிறைச்சாலையில வைத்திருப்பார்கள். அதே போலதான் கிறிஸ்துவர்களாகிய நாம் தியான நேரம் எடுக்கும்போது, வேதத்தை நாம் வாசித்து தியானிக்கும் போது நமக்கென்று ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சிறைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதற்கு சிறைப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏன் நான் உங்களுக்கு இதை சொல்றேன்னா, உங்களுடைய எண்ணத்தை தேவனை அறிகிற அறிவு இவற்றை எல்லாம் நீங்க என்ன பண்ண, கிறிஸ்துவுக்குள் நீங்க கீழ்ப்படியும் போது, சிறைப்படுத்தும் போது, அப்பதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுவார். இயேசு கிறிஸ்து பேசுவதற்கு உண்டான ஒரு வழியை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லியிருக்கேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோபு 4:7 சொல்லுகிறது. தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியும் போதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். நான் தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னா பிசாசுக்கு நீங்க கீழ்ப்படுறீங்கன்னு அர்த்தம். அப்பொழுது பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான், 2 அடிதான் உங்களுக்கு போடுவான். ஆகவே நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிசாசின் மீது ஆளுகையும் அதிகாரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். You must take dominion and authority. Hallelujah. சைத்தானை துரத்தும்படியான ஒரு வல்லமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு நீ கீழ்ப்படியும் போது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, ஹல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு பேசுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, எதிரியை கூட மன்னிக்க வேண்டும். வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள் முடிய. கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல,
துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவராய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிப்பதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். இங்கே நாம் வேத வசனத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் இதை எல்லாம் தரித்து கொண்டு இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன பண்ணணும்? மன்னிக்க வேண்டும். சில காரியங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்கும் போது நாம் வாசித்த ஆவிக்குரிய இந்த பட்டயங்கள் கவசங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பை தரும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன பண்ணணும்? புருஷன் மனைவியை மன்னிக்கணும், மனைவி புருஷனை மன்னிக்கணும். மற்றும் அநேக கசப்புகள் ஒருவர் மீது ஒருவர் இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் நீங்கள் மன்னித்து என்ன பண்ணணும்? சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். இப்படி சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை தைரியமாய் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் மன்னிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பண்றோம்? நன்மையை செய்து கொள்ளுகிறோம். நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். முதலாவது பார்த்தோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது மன்னிக்க வேண்டும், எதிரியை கூட மன்னிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். இவை வேதம் படிக்கும்போது நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணம் எதா இருந்தாலும் சரி எல்லாமே என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்ய வேண்டும். இரண்டாவது நாம் மன்னிக்க வேண்டும், எதிரியை கூட மன்னிக்க வேண்டும். மூன்றாவது ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 33:11. யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா. பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இங்கே மோசேயுடைய நட்பை நாம் பார்க்கிறோம். ஒரு சிநேகிதன் போல, ஒரு உயிர் நண்பனை போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். உங்களோடு கூட வேதம் வாசித்து நீங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் பேசுவார். இங்கே நூனின் குமாரனாகிய யோசுவாவை பார்க்கும்போது அவன் என்ன பண்ண? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான். அவன் வாலிபனாயிருந்தான், பணிவிடைக்காரனாய் இருக்கிறான், ஆலயத்தில் பணிவிடைக்காரனாய் இருக்கான். யோசுவா வாலிபனாக இருக்க. வாலிப வயசுல நிறைய பேர் என்ன பண்றாங்க? இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் பின்னாடி போறாங்க, பப்பு பாருன்னு போறாங்க, மியூசிக்னு போறாங்க, தேட்டர்னு போறாங்க. ஆனா இந்த ஒரு வாலிபனை பாருங்க, யோசுவா
அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். ஆகவேதான் யோசுவாவை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தலைவனாய் மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நாம் வேதம் வாசித்து தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், எதிரியை கூட மன்னிக்க வேண்டும், ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பேசும்போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். சரி, நம் பைபிள் படிக்கும் போது நான் என்னென்ன வச்சிருக்கணும்? முதலாவது ஒரு நல்ல வேதாகமத்தை நாம் வைத்திருக்க வேண்டும், கையிலே வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு பெண்ணை எடுத்து வச்சிருக்கணும். மூன்றாவது ஒரு நோட் புக் வைத்திருக்கணும். பைபிள் படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடக்கூடாது. பைபிள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது அமைதியாக உக்காந்துட்டு இருக்கணும். நான் பைபிள் படித்தேன், ஜெபம் பண்ண, அப்படி கிளம்பி நான் வேலைக்கு போயிட்டேன், போகக்கூடாது. பைபிள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உட்காருங்க. ஒரு 1/4 hour 1/2 மணி நேரம் உட்காருங்க, கர்த்தருடைய பாதத்தில் உட்காருங்க. அப்போ நீங்கள் படித்ததுலேருந்து ஆண்டவர் பேசுவார். படித்த வேத பகுதியிலேருந்து கர்த்தர் பேசுவார். அதை நோட் புக்கில் அப்படியே டைரியில் எழுதி வைங்க. சரி, தியான நேரம், இந்த குவைட் டைம், வேத வாசிப்பு அமைதியிலோடு படிக்கும்போது ஏற்படக்கூடிய நன்மைகளை குறித்து நாம், ஆவிக்குரிய நன்மைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தியான நேரம் என்பது வேதத்தை ஒழுக்கத்தோடு படிக்கணும். வேதத்தை எப்படி படிக்கணும்னா, இன்னைக்கு 1ஆம் அதிகாரம் படித்தோன்னா நாளைக்கு 2ஆம் அதிகாரம் படிக்கணும், அடுத்த நாளைக்கு 3ஆம் அதிகாரம் படிக்கணும், அடுத்த நாளைக்கு 4ஆம் அதிகாரம் படிக்கணும். வேதத்தை இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம்னு நினச்ச நினைப்புக்கு நம்ம படிச்சிடக்கூடாது. எனக்கு இன்றைக்கி சங்கீதம் 91 படிக்க ஆசையாக இருக்குது, 91 படிச்சுட்டேன். நாளைக்கு 23ஆம் அதிகாரம் சங்கீதம் படிக்க ஆசையாக இருக்குது, அதை படித்தேன். நாளான்னைக்கு 1ஆம் சங்கீதம் படிக்க, இன்றைக்கி நீதிமொழிகள் படி, அப்படின்னு நம்ம விருப்பத்துக்கு போகக்கூடாது. கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தை ஒழுக்கத்தோடு நாம் படிக்க வேண்டும். ஒவ்வொரு அதிகாரமாய் படிக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு நாம் பேச வேண்டும். ஜெபித்த ஆண்டவரே, வேதத்தை நான் படிக்க எனக்கு உதவி செய்யும், அவற்றை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், பொறுமையை தாங்க ஆண்டவரே. புரிஞ்சாலும் சரி, புரியணும்னாலும் சரி, ஆவியானவரே நீர் கொடுக்குற அந்த பெயர்களெல்லாம் படிக்கணும். நிறைய வேதத்தின் பகுதிகளிலே நிறைய பெயர்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும், நமக்கு புரியாது. இருந்தாலும் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், அவற்றையெல்லாம் நம்ம படிக்கணும். தியான நேரத்தின் போது என்ன படித்தோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நீங்கள் குவைட் டைம் எடுக்கும்போது வேதத்தை நான் தியானிக்கிறேன் என்று நேரம் ஒதுக்கும்போது என்ன படித்தோன்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். அப்படி நினைவு கூறும்போது எந்த பைபிள் வசனமும் என் நினைவுக்கே வரல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக நீங்கள் பைபிளை படிக்கலன்னு அர்த்தம். மறுபடியும் நீங்கள் படித்த அதிகாரத்தை திரும்ப படிங்க. உங்கள் நினைவில் வரும்போது வரும் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், பைபிளை படிக்கணும். எப்படி ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ஒரு கொஸ்டினை கொடுத்து இதை எழுதுப்பா அப்படின்னும் போது அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற அந்த பதில் அவன் மனசில் பதிகிற வரைக்கும் படிக்கிறானோ, அதே போல் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் இதுதான் எழுதி வச்சிருக்கா, இதுதான் பேசுகிறாரு, இதுதான் சொல்லப்பட்டு இருக்குன்னு நாம் நினைவுபடுத்தி சொல்கிற வரைக்கும் நாம் என்ன பண்ணணும், என்ன படித்தோன்னு நினைவு கூறுற வரைக்கும் நாம் படிக்கணும். அதன் பிறகு நம் தியான நேரத்தில் உட்காரும்போது ஆண்டவர் அந்த அதிகாரத்திலேருந்து இந்த வசனம் தான் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். சரி, நம்ம படித்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் எடுத்துக்காட்டின் மூலமாக பேசுவார். எடுத்துக்காட்டின் மூலமாக பேசும்போது நாமும் அவர்களை போல இருக்க வேண்டும். யோசேப்பை போல இருக்கணும், தாவீதை போல இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். மன்னிக்கவும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில காரியங்களை கர்த்தர் விட்டு விலக செய்வார். தியான நேரத்தில் சொல்லப்பட்ட தீய செயல்களை நாம் தவிர்க்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சவுலை பார்த்து
சாமுவேல் சொல்றார் தீர்க்கதரிசி, நீ இதை செய்யாதப்பா, நான் வர வரைக்கும் நீ பலி செலுத்தக்கூடாது, இரு காத்திருன்னா அவர் காத்திருக்கல. ஆசரிப்பு வேலையை சவுல் ராஜா தானாக முன் வந்து செய்ய முற்பட்டார். அது போல உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை ராஜாவாக வைத்திருக்கிறான், ராஜாவுக்குரிய வேலையை செய்ய வேண்டும். ஆசரிப்பு ஊழியராய் வைத்திருக்கிற அதன் வேலையை செய்ய வேண்டும். அப்போ கர்த்தர் கொடுக்கிறதான ஆவிக்குரிய ஒழுங்குகளை நாம் பின்பற்ற வேண்டும். என்னென்ன செயல்லாம் தவிர்க்கணும்? முரட்டாட்டம் பண்ணக்கூடாது, நம்ம கல் நெஞ்சம் உடையவர்களாக இருக்கக்கூடாது, தவறாய் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் என்னென்ன பேசுகிறாரோ அவற்றிற்கு நாம் நம்மை செவி சாய்க்க வேண்டும். தீய செயல்களை விட்டு ஒழிய வேண்டும். கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். பொருளாதாரத்திலே நம் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு நாம் நம்முடைய காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது போல கொடுக்கப்பட்ட பகுதியில் வேதம் வாசிக்கும் போது கொடுக்கப்பட்ட பகுதியிலே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கட்டளையை கொடுத்திருப்பார். இதை நீ செய், இதை நீ செய், இதை நீ செய்ன்னு ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இது வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு நபருக்கு உரிய கட்டளை என்று நாம் உதாசீனப்படுத்திட்டு போகக்கூடாது. இதை நீ செய்ன்னு ஆண்டவர் பர்டிகுலராக சொல்வார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் என்ன சொல்லும் போது துன்மார்க்கருடைய கொடுக்குற ஆலோசனையை நீங்கள் கேட்கக்கூடாது. பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்கணும். நீதிமான்களுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லப்பட்டதான கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படினோம். வாக்குத்தத்தத்தை பெரும்படியான வார்த்தைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் வாசிக்கிற வேத பகுதியிலே கர்த்தர் என்ன பண்ண வாக்குத்தத்தம் வச்சிருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? நீயோ என்ன பண்ணுவ? கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கடன் வாங்கக்கூடாது, கடன் அப்படி ஆண்டவர் பேசுகிற காரியங்களை நாம் செயல்முறைப்படுத்த வேண்டும். எடுத்து போட வேண்டிய பாவங்களை பார்த்து அவற்றை விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது நீ செய்யக்கூடாது. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்னு ஆண்டவர் பேசுறாருன்னா, என்னுடைய வாழ்க்கையில பொருளாசை குறித்ததான பேராசை குறித்ததான காரியங்கள் என்னென்ன இருக்கு, நாம் நிதானிச்சுட்டு அவற்றை விட்டுவிட வேண்டும். செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை பெற வேண்டும். ஆவியானவரே, இதெல்லாம் எனக்கு அறிஞ்சும் அறியாமலும் தெரியாமலும் இந்த பாவம்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே, இனிமேல் நான் செய்ய மாட்டேன், என்னை ஒப்புரவாக்குகிற, என்னை மன்னியும் என்று நம் கர்த்தரோடு நாம் கேட்கும்போது மன்னிப்பு நாம் பெறுகிறோம். சரி, தியான நேரத்தின் போது நாம் என்ன பண்ணணும்? எப்படி நம்ம ஜபம் பண்ணணும்? வேதம் வாசித்து நாம் வேதத்தை தியானிக்கும் போது எப்படி நம்ம ஜபம் பண்ணணும் அது நாம் பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது அவருக்கு துதி செலுத்த வேண்டும். சங்கீதம் 95:6 இவ்வாறு சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவும் வாருங்கள் என்று சங்கீதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்மைப்படுத்தி, ஏனென்று சொன்னால் அவர் நம்மை சிருஷ்டித்தவர், சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். சங்கீதம் 32:5 தியான நேரம் எடுக்கும்போது வேதம் வாசித்து தியானிக்கும் போது நாம் என்ன பண்ணணும்னா நம்முடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். எவ்வளவு தெளிவாய் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். நாம் நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிடும் போது, நம்முடைய அக்கிரமத்தை மறைக்காமல்
ஆவியானவர் ஜெபிக்கும் போது வெளிப்படுத்துவார். அவற்றை நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு முன்பதாக நாம் சொல்ல வேண்டும், அறிக்கையிடணும். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பார். முதலாவது அவருக்கு துதி செலுத்த வேண்டும். அவர் நம்மை படைத்த கர்த்தாதி கர்த்தா. இரண்டாவது பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இது வேதத்தை வாசித்து தியான நேரம் செய்வதற்கு முன்பதாக இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். மூன்றாவதாக நன்றி செலுத்த வேண்டும். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. நன்றி செலுத்துகிறது. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் இல்லையே, எனக்கு இந்த தேவை இருக்கிறதே, என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு படிப்பிற்கு இவ்வளவு செலவு இருக்குது, நான் எப்படி இந்த ஃபீஸ் கட்டுவேன், என் பிள்ளைங்களுக்கு திருமண காரியங்கள் இருக்கு, எப்படி பண தேவைகளை நான் சந்திப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு வயசாகி போச்சு, என்னை யார் பார்த்துப்பா, என் பிள்ளைங்க இருந்தும் என்னை பார்க்க மாட்டேன்றாங்களே. ஆண்டவர் சொன்னா, முதலாவது நீ என்ன பண்ணு? ஒன்றுக்கும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய ஜபத்தை என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி செலுத்தி நீங்கள் தெரியப்படுத்துங்க. நன்றி செலுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்ததாக விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும். உங்களுடைய பெட்டிஷன், உங்களுடைய விண்ணப்பம் என்ன? ஆண்டவரே, இது எனக்கு வேண்டும். எப்படி ஒரு அரசு அதிகாரிகிட்ட போட்டு இதை எனக்கு செஞ்சு கொடுங்க, இந்த ஃபண்டு எனக்கு வரல, எனக்கு பண்ணி கொடுங்கன்னு நம்ம ஒரு விண்ணப்பம் எழுதுறோம், முறையிடுறோம். அதே போல பரலோக தேவன் முன்பதாக நீங்கள் முறையிட வேண்டும். நான் 1 தீமோத்தேயு 2:1 எவ்வாறு சொல்லுகிறது? 1 Timothy chapter number 2 verse number 1 says like this. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நமக்காக நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அது மாத்திரமில்ல, மற்றவர்களுக்காகவும் விண்ணப்பம், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எல்லா மனுஷருக்காகவும் நம்ம என்ன பண்ண? விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே தியான நேரத்தின் போது இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், துதி செலுத்துங்கள், பாவங்களை அறிக்கையிடுங்க.